தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம். அண்ணாமலை புதிய கொடியை அறிமுகப்படுத்தினார். புதிய கட்சி துவக்கமா என்ற தலைப்பில் இந்த காணொளியை நாம் காண்கிறோம். அண்ணாமலை புதிய கொடியை அறிமுகப்படுத்தினார். புதிய கட்சி துவக்கமா என்ற தலைப்பில் இந்த காணொளியை காண்கிறோம். அண்ணாமலை தமிழக பாரதிய ஜனதா கட்சியை வளர்த்தெடுத்ததில் அவருக்கு ஒரு முக்கிய பங்கு உள்ளது. அவர் வந்த பின்புதான் தமிழக பாரதிய ஜனதா கட்சிக்கு முகவரி கிடைத்தது. ஏறத்தாழ 20% வாக்குகளை பாஜக பெற்றது. ஆனால் அண்ணாமலை ஓரங்கட்டப்பட்டார். அண்ணாமலைக்கென்று ஒரு ஆதரவு வட்டம் பாஜகவில் இருந்தது. தற்பொழுது அண்ணாமலைக்கு எந்த ஒரு பதவியும் வழங்கப்படவில்லை. சேலத்தில் ஒரு சில நாட்களுக்கு முன்பாக அண்ணாமலை மன்றத்தை துவங்கினர். சற்று முன் திருநெல்வேலியில் அண்ணாமலை மன்றத்தை ஆரம்பித்து புதிய கொடியை அறிமுகப்படுத்தியுள்ளார்கள். அண்ணாமலை மன்றத்துக்கென்று அண்ணாமலை உருவம் பறிக்கப்பட்ட ஒரு புதிய கொடியை அறிமுகப்படுத்தியுள்ளார்கள் அண்ணாமலை ஆதரவாளர்கள். அதுவும் திருநெல்வேலியிலேயே இந்த சம்பவம் நடைபெற்றது. திருநெல்வேலியை மையமாக கொண்டு இந்த அண்ணாமலை மன்றம் செயல்படும் என்று கூறப்பட்டுள்ளது. என்னவென்று சொன்னால், தற்போதைய தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர் திருநெல்வேலியை சார்ந்தவர். அவரது ஊரிலேயே அண்ணாமலைக்கென்று ஒரு தனி மன்றம் துவைக்கப்பட்டுள்ளது. மேலும் ஒரு கொடி அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. இது நயினார் நாகேந்திரனுக்கு மிகப்பெரிய ஒரு அதிர்ச்சியை கொடுத்துள்ளது. அண்ணாமலை ஆதரவாளர்கள் ரசிகர் மன்றம் அவருக்கென்று துவக்கியுள்ளது. ஒரு கொடியை அறிமுகப்படுத்தியுள்ளது. தனி கட்சி துவக்குவதற்கான அறிகுறியா என்பது தெரியவில்லை.